மாட்டுக்கோமியம் குடித்தால் ஜுரம் சரியாகும் என புகழ்பெற்ற ஐஐடி பேராசிரியர் பேசியதற்கு அமைச்சர் ஏவாவேலு கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை நிலச்சரிவால் வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு சமுத்திரம் கிராமத்தில் அரசு சார்பில் தற்காலிகமாக வீடு கட்டப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 20 பயணிகளுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு வீட்டு சாவி வழங்கினார். விழாவில் பேசிய அமைச்சர் ஏவாவேலு, மாட்டுக்கோமியம் குடித்தால் காய்ச்சல் சரியாகும் என்று பிரபல ஐஐடி இயக்குநர் காமக்கோடி கூறியதற்கு கண்டனம் தெரிவித்தார். பகுத்தறிவு மாநிலமான தமிழ்நாட்டில் விஞ்ஞானத்திற்கும் மருத்துவத்திற்கும் எதிராக காமக்கோடி பேசியிருப்பது ஐஐடியின் புகழை குறைக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். இப்படி புகழ்பெற்று பேசப்பட்ட ஐஐடில அதனுடைய தலைமை நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு இயக்குனர் டைரக்டர் இப்படி உடம்பு சரியில்லைன்னா ஜுரம் வந்தா கோமியம் குடிச்சா சரியா போகும்னு சொல்றது அது சரியா இருக்குமா? சரியா இருக்காது. அதனால அந்த புகழ்பெற்ற ஐஐடியினுடைய தரத்தையே இவருடைய பேட்டியின் மூலமாக அதை குறைத்திருக்கிறாரோ என்ற ஐயப்பாடு என்னை போன்றவர்களுக்கெல்லாம் தோன்றுகிறது. அதனால அவர் சொல்லப்பட்டது என்பது இந்த மாநிலத்தை பொறுத்தளவுக்கு, ஏன்னா இது ஒரு பகுத்தறிவு மாநிலம், இது ஏன்னா நாட்டுக்கே வழிகாட்டுற மாநிலம் இந்த தமிழ்நாட்டு மாநிலம். விஞ்ஞானத்துக்கு ஒத்து வராத, மருத்துவத்துக்கு ஒத்து வராத ஒரு கருத்தை சொல்வது என்பது கண்டிக்கக்கூடியது.